8ஆம் வகுப்பு குழந்தைகளே வணக்கம். கணித பாடத்தில் நாம் இன்று செய்முறை வடிவியல் பகுதியிலிருந்து நாற்கரம் எவ்வாறு வரைவது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். 4 பக்கங்கள் மற்றும் ஒரு மூலைவிட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது நாற்கரம் எவ்வாறு வரைதல் என்பதை பார்க்கலாம். அதற்காக பயிற்சி 5.4 கணக்கு எண் 1 ABCD. AB சமம் 5 சென்டிமீட்டர், BC சமம் 4.5 சென்டிமீட்டர், CD 3.8 சென்டிமீட்டர், DA 4.4 சென்டிமீட்டர் மற்றும் AC 6.2 சென்டிமீட்டர் அளவுள்ள நாற்கரம் வரைக. குழந்தைகளே, இங்கு நமக்கு AB, BC, CD, DA என்பன 4 பக்கங்களாகும். AC என்பது மூலைவிட்டமாகும். இதை வைத்து எவ்வாறு நாற்கரம் வரைது என்பதை பார்க்கலாம். முதலில் அந்த கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்டு நாம் உதவிப்படத்தினை வரைந்து கொள்ள வேண்டும். உதவிப்படம் என்ன? AB 5 சென்டிமீட்டர், BC 4.5 சென்டிமீட்டர், AC 6.2 சென்டிமீட்டர், CD 4.2, அதே மாதிரி DA 4.4 சென்டிமீட்டர். இதை கீழே நீங்கள் உதவிப்படம் அப்படின்னு எழுதிக்கணும். சரி, இப்போது நம்ம முக்கியமான மெயின் ட்ராயிங் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு தேவையான பொருள்களை முன்னாடியே எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்கேல் எடுத்துகிட்டு முதல்ல AB 5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கோட்டு துண்டு நம்ம வரைய போகிறோம். குழந்தைகளே, நம்ம என்ன செய்கிறோமோ அதை அப்படியே நீங்கள் வரைமுறையாக எழுதிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், 0லிருந்து அளவெடுத்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டிருக்கேன். சரியாக பாருங்கள், 0லிருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிட்டு அதுக்கு AB 5 சென்டிமீட்டர்னு பேர் கொடுத்துட்டேன் பாருங்கள். அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, காம்பஸ் எடுத்துகிட்டு கவராயத்தின் மூலமாக Bயிலிருந்து 4.5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு வட்டவில் வரைய போகிறேன். அதுக்கு நான் கவராயத்தை எடுத்து Bயை மையமாக வச்சுக்கிறேன். பாருங்கள், Bயை மையமாக வைத்து 4.5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு வட்டவில் வரைய போகிறேன். பாருங்கள், Bயை மையமாக கொண்டு ஒரு வரைகிறேன். இதோட அளவு 4.5 சென்டிமீட்டர். அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஏவை மையமாக கொண்டு 6.2 சென்டிமீட்டர் அளவிற்கு மற்றொரு வட்டவில் வரைய போகிறோம். அதற்கு கவராயத்தை நீங்கள் அளவுகோல் மேலே கரெக்டாக 0லிருந்து தான் வைக்கணும்ப்பா, 1லிருந்து வச்சிடாதீங்க. பாருங்கள், இங்கே 6.2, இங்கே மில்லிமீட்டர் தெரியல, இருந்தாலும் நம்ம அக்யூரேட்டாக 6.2க்கு நான் அளவு எடுத்திருக்கேன். இப்போ ஏவை மையமாக வச்சுக்கிறேன். காம்பஸோட கூர்முனையை ஏவில் வச்சு பென்சிலை நான் கரெக்டாக சுழட்டி நான் மற்றொரு வட்டவில் வரைகிறேன். பாருங்கள், அது ஏற்கனவே வரைஞ்ச வட்டவில்லை வெட்டுற மாதிரி தான் நீங்கள் வரைஞ்சிக்கணும். சரிங்களா? காம்பஸை கொண்டு வந்து பழைய இடத்துலையே வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எரேசரை வச்சு நீங்கள் அழிச்சிக்கோங்க. அழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு படம் ரொம்ப தெளிவாக இருக்கும். குழந்தைகளே, இந்த அளவுகளை நீங்கள் ரொம்ப தெளிவாக எடுக்கணும். அளவுகோல்லேருந்து எடுக்கும் பொழுது, இல்லாட்டி உங்களுக்கு படம் அக்யூரேட்டாக வராது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 2 வட்டவிற்களும் வெட்டும் புள்ளிக்கு Cன்னு பேர் கொடுத்துட்டு இப்போ நான் அதை இணைச்சி விட போகிறேன். அந்த ஏசியையும் பாருங்கள், ஏசியை முதல்ல இணைக்கிறேன். அந்த 2 வெட்டுற புள்ளிக்கு பேர் Cன்னு பேர் கொடுத்துடணும். ஏசியை இணைச்சிட்டேன். அதே மாதிரி இப்போ BCயையும் இணைக்கிறேன். இணைச்சி விட்டுட்டேன். இணைச்சதுக்கப்புறம் நம்ம இதுகளுடைய அளவுகளை உடனே எழுதிக்கணும். கையோடு எழுதிடுங்க, இல்லாட்டி மறந்துடுவோம். நான் எழுதிட்டேன் பாருங்கள். BC 4.5 சென்டிமீட்டர், AC 6.2 சென்டிமீட்டர். அடுத்தது Cயிலிருந்து 4.2 சென்டிமீட்டருக்கு மற்றொரு வட்டவில் வரைய போகிறேன். அங்கே Cயிலிருந்து Dயை கண்டுபிடிக்க போகிறோம். அளவுகோல் எடுத்துக்கோங்க. கவராயத்தின் உதவியுடன் 4.2 சென்டிமீட்டருக்கு அளவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எடுத்திருக்கேன் கரெக்டாக 4.2. இப்போ கவராயத்தை கொண்டு போய் C மேலே வச்சுக்கோங்க. Cயில் வச்சுட்டு கூர்முனையை C மேலே வச்சு 4.2 சென்டிமீட்டர் ஆறளவிற்கு மற்றொரு வட்டவில்லை வரைகிறேன். பாருங்கள், இந்த காம்பஸ் எல்லாம் நீங்கள் கையில் லாபகமாக சுழற்ற தெரியணும்ப்பா. சரி, வெட்டிட்டுங்களா? அடுத்து என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். AD, அதாவது DA 4.4 சென்டிமீட்டர் அளவு நான் இப்போ கவராயத்தில் எடுக்க போகிறேன். அளவுகோலை பயன்படுத்தி கரெக்டாக 4.4. 4.4னா 4க்கு 5க்கு நடுவில் குட்டி குட்டியாக 10 கோடு இருக்கும். அதில் 4வது கோட்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஏவை மையமாக வச்சுட்டு மற்றொரு வட்டவில் நான் வரைகிறேன். அந்த வட்டவில் முதல் வட்டவில் வெட்டுறது மாதிரி வரையணும். எங்கேயோ போய் வரையக்கூடாது. 2 வட்டவிற்களும் ஒரு இடத்துல வெட்டிக்கிச்சு. அந்த வெட்டுற புள்ளிக்கு பேர் D அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எப்பயும் போல்
ஏடியையும் சிடியையும் இணைச்சி விட்டுருங்க. பாருங்கள், புள்ளி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சிக்கும் புள்ளி வச்சுட்டேன். ஏடியை இணைச்சிடலாமா? ஸ்கேல் வச்சு நீங்கள் அழகாக இணைச்சிடணும். ஸ்கேல் வச்சு தான் போடணும். அந்த புள்ளிகள் ரெண்டையும் தொட்டுட்டு போகிற மாதிரி கோடு போடணும். சும்மா நீங்கள் புள்ளியிலேருந்து தள்ளி கோடு வரக்கூடாது எப்போவுமே. உங்கள் பாருங்கள், நான் போடுறேன். கரெக்டாக அந்த புள்ளியில் போய் தொடணும். நீங்கள் அளவுகோல் வச்சு தான் போடணும். அதே மாதிரி அந்த டிங்கிற இடத்துல இருந்து சிக்கு இணைச்சி விட்டுறேன். இப்போ அந்த 2 வட்ட வில்லும் வெட்டும் புள்ளிக்கு டின்னு பேர் கொடுத்துட்டு எப்பயும் போல் அளவுகளை எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதுக்கு பேர் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 4.2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? கொடுத்தாச்சு. இப்போ என்னென்னா முதல்லேருந்து சொல்லிடுறேன். முதல்ல உதவிப்படம் வரைஞ்சிக்கணும். அடுத்து மெயின் பிக்சர். மெயின் பிக்சரில் முதல்ல ஏபி வந்து 5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு கோடு வரைஞ்சிட்டு ஏசி 6.2 பிசி 4.5க்கு வெட்டிட்டு அப்புறம் சியிலிருந்து டி அப்புறம் ஏலேருந்து டிக்கு வட்டவில் வரைஞ்சி அழகாக எல்லாத்தையும் இணைச்சி விட்டுட்டு நமக்கு தேவையான ஏபிசிடி நாற்கரம் வரைஞ்சிட்டோம். நன்றி குழந்தைகளே.